இன்றைய பெற்றோர்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சேலஞ்ச் தான் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய, அதுவும் முக்கியமாக இந்த அடல்சன் பீரியட் இருக்கக்கூடிய தமது பிள்ளைகளை எவ்வாறு வழிகாட்டுவது என்பது. ஆகவே இது உண்மையிலே தரம் 6, 7 தொடக்கம் 10 வரை மாறக்கூடிய அந்த பிள்ளைகளை வழிகாட்டுவது என்பது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். இந்த அல்டிமேட் அச்சீவர்ஸ் இந்த 2 இயர்ஸ் இந்த ப்ரோக்ராம் உண்மையிலேயே அது புள்ளையோட மனப்பாங்கு, ஆட்டிடியூட்ல அது நேரம் அது புள்ள சிந்திக்கிற அந்த விதம், அதெல்லாம் பழக்க வழக்கங்கள், அறிவு, ஆன்மீகம் போன்ற எல்லா துறைகளையும் அழகான ஒரு வழிகாட்டல அது நேரம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது எனது கண்கூடாக காணக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் எனது 2 பிள்ளைகளும் அந்த அல்டிமேட் அச்சீவர்ஸ் என்ற அந்த ஒரு கோர்ஸினூடாக பயன்பெற்றார்கள். மாணவிகளுடைய சாஃப்ட் ஸ்கில், அதே போல கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அல்லது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய பாடவிதானம், பாட புத்தகத்தை தாண்டின ஒரு மனிதனாக, ஒரு ஆளுமையாக அவர்களை வளர்த்தெடுக்கக்கூடிய நிறைய விடயங்களை உள்ளடக்கியதாக செயற்திட்டம் காணப்பட்டது. உண்மையிலே எங்களோட மகன் 2 பேரும் இந்த கோர்ஸை முழுமையாக அதில் கலந்து கொண்டு ஏகப்பட்ட பிரயோசனங்களை பெற்றுக்கொண்டதை நிதர்சனமாக காண. குறிப்பாக ஒரு டோட்டல் பர்சனாலிட்டி, ஒரு முழுமையான ஆளுமையை கட்டியெழுப்புற அடிப்படையில் இந்த கோர்ஸ் டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறதுதான் இதில் நான் கண்ட மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சம் சொல்லுவேன். ஒரு பேரண்ட் என்ற வகையில் உண்மையிலே இது மாணவர்களுடைய ஆளுமை விருத்தியில் ஒரு பெரிய ஒரு தாக்கம் செலுத்தக்கூடிய, அவர்களை இன்னும் ஒரு கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு, ஒரு செயல் திட்டம். மேற்கத்திய நாடுகளில் இவ்வாறான பல செயற்திட்டம் கோர்சஸ் நடைபெற்றாலும் இலங்கையில முஸ்லிம் சமூகத்துள்ளுக்கு குறிப்பாக மாணவிகளையும் உள்ளடக்கினதான செயற்திட்டங்கள் மிக குறைவாகத்தான் காணப்படுகின்றன. ஆன்மீக பகுதியையும் அவங்களோட அறிவு, அவங்களோட திறன் மூணையும் ஒரு வகையான பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிற ஒரு ஸ்பெஷாலிட்டி அதில் கண்டென்சர்களுக்குள்ள இருந்ததை நான் கண்டிக்கிறேன். அந்த வகையில் பிள்ளைகள் ஏற்கனவே எங்களை மகன் இருந்த சுச்சுவேஷனுக்கும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்க்குற நேரம் ஒரு நல்ல ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி ஒன்று வளர்ந்திருக்கின்ற விளங்குது. அவரோட விஷயங்களை செல்ஃபாக செஞ்சு கொண்ட ஒரு ஆற்றல் அதுக்குள்ள வெளிப்பட்டதை நான் பார்ப்பேன். அதே நேரம் மகளை பொறுத்தவரையில மகள் எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் ஆகிற ஒரு தன்மை இதுக்குள்ள காணியமாக இருந்திருக்குது. எல்லா விஷயங்களையும் இன்னுக்கு செய்யற விஷயங்களை பார்ப்பேன். அது நியாயமாக அவங்களோட உமாக்கு சப்போர்ட் பண்ற ஒரு விஷயத்தை நான் பார்ப்பேன். அதை விட சிறப்பாக சிறமான ஒரு விஷயம் தான் நல்ல ஒரு பிஆர் ஒன்று டெவலப் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி அதுக்கு டெவலப் ஆகிக்கிறது நினைக்கிறேன். இந்த கோர்ஸுக்கு போகிறது கண்டு நான் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் நினைக்கிறேன். அதே போல இந்த நிகழ்வு, இந்த செயற்திட்டம் தொடர்ந்து நடைபெற வேண்டும். எமது பிரதேசத்திலும் பிரதேசத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இது ஒரு பெரும் பங்காற்ற வேண்டும். சுயமாக கற்றுக்கொள்றோனும் அதில் தான் பெனிஃபிட் இருக்கிறன்ற ஒரு ஆர்வம் அவங்கக்கிட்ட வெளிப்படுத்த நான் பார்க்குறேன். அதனால செல்ஃபாக அவங்க ஆர்கனைஸ் ஆகிட்டு போட்டு படிக்கிற ஒரு நிலைமை இருக்கிறத கண்டுகொள்ள ஆகிக்குது. அவங்களாகவே அடுத்தாக்களுக்கு மோட்டிவேட் பண்ற, இல்லாட்டி அவங்களை ட்ரெயின் பண்ற, அல்லது அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குற விஷயங்களையும் இதுல காணியமாக இருக்குது. மொத்தத்துல இந்த கோர்ஸ்ட இந்த கண்டென்ட் அந்த விஷயங்களை பார்க்குற நேரம் எல்லா பேரண்ட்ஸும் அவங்களோட பிள்ளைகளை கட்டாயமாக இந்த கோர்ஸுக்கு அனுப்பி அவங்களோட பிள்ளைகளை ஒரு நல்ல, அவங்க எதிர்பார்க்குற பிள்ளைகளாக, அவங்களோட கண் குளிர்ச்சியான பிள்ளைகளாக மாற்றிக் கொடுறதுக்கு ஒரு நல்ல கோர்ஸ்ன்றதான் நான் உங்களுக்கு சொல்லிக் கூட ஒரு முக்கியமான செய்தி. அந்த வகையில இந்த ஒரு கோர்ஸ் அதே நேரம் ஆரம்பிக்கிறது மட்டுமில்லாமல் 2 இயர்ஸ் தொடர்ந்து இருக்கிறதனூடாக ஒரு அழகான ஒரு மாற்றத்தை நமது பிள்ளைகளை காணலாம்ன்றதுக்காக வேண்டி இது நான் வெரி ஹைலி ரெக்கமெண்ட் பண்றேன். செய்யற நடத்துறவங்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டேன்.